بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் ஸலாசத்து ஆயாத்தின் நஸலத்து மக்ரூனத்துன் பிஸலாசின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் 3 வசனங்களில் குர்ஆன் ஷரீஃபில் 3 வசனங்களில் அல்லாஹ் இறக்கி இருக்கின்றார். எப்படி என்று சொன்னால் மக்ரூனத்துன் பிஸலாசின் இன்னொரு வசனத்தோடு சேர்த்து அல்லாஹ் இறக்கி இருக்கின்றார். லா யக்பலுல்லாஹு மின்ஹா வாஹிதத்தன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அதில் ஒன்றை மட்டும் செஞ்சால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், ரெண்டையும் செய்யும். அப்படி என்ன அல்லாஹ் 2 ஏவல், ஒரே வசனத்தில் அல்லாஹ் 2 ஏவல் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்படி 3 வசனம் இறங்கி இருக்குது. எனவே அதில் ஒன்றை செஞ்சுட்டு ஒன்றை விட்டுட்டு சொன்னால் லா யக்பலுல்லாஹு மின்ஹா வாஹிதன் பிகைரி கரீனத்திஹா, அதோடு சேர்த்து இறக்கப்பட்ட அந்த வசனத்தை அவன் செய்யலைன்னா அவன் அல்லாஹ் தஆலா அந்த நன்மை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்போ அந்த வசனத்தில் முதலாவது எப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லி எப்படின்னு சொன்னால் முதலாவது அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி. அதில் ஒரு மனிதன் அல்லாஹ் மட்டும் வழிபட்டுட்டு ரசூலுல்லாஹ்ல கைவிட்டுன்னு சொன்னால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுக்கு வழிபடுறவர் அவங்க குர்ஆனை ஏற்றுக்கொள்வாங்க, ஹதீஸை ஏற்றுக்கொள்வாங்க இல்லை என்று சொன்னால் அங்கே அல்லாஹ் தஆலா நாயன் அவரை இவ்வளவுதான் குர்ஆனை ஏற்றுக்கொண்டு இவ்வளவுதான் தொழுது இவ்வளவுதான் ஹஜ்ஜுக்கு போய் உம்ரா செஞ்சு ஸகாத் கொடுத்து ரசூலுல்லாஹ் ஹதீஸை புறக்கணிச்சுன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள. அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல் அல்லாஹ் ஒரு வசனத்தில் 2 அல்லாஹ் போட்டுட்டு, அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் எந்த ஒரு மனிதன் இந்த 2 அல்லாஹ் அதான் ஏற்றி நடக்கிறானோ இவனை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அப்போ அல்லாஹ்வை சொல்லி தந்தவங்க ரசூலுல்லாஹ் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்டா யாரு எப்படி வணங்கணும் என்றெல்லாம் சொல்லி தந்தது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய எல்லா ஆர்டரும் அல்லாஹ்வுடைய வஹி எல்லாம் வந்தது அவங்களுக்கு தான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவிட்டுட்டு ஒரு மனிதர் நாங்கள் அல்லாஹ்வை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி வந்து சொன்னால் அது அங்கே ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு உயிரோடு வாழும் காலத்தில் இஸ்லாத்துக்கு மாறுவங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னாங்க. அதாவது அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ரசூலுல்லாஹ் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாம் வந்து இப்போ வாரவங்களும் அப்படித்தான் செல்லும். இப்போ வாரவங்க ரசூலுல்லாஹ் மௌத்தே இப்போ அவங்க இல்லைன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டு அல்லாஹ்வை நாங்கள் ஏற்றுக்கொண்டுட்டோம்னு சொல்லி வந்தாலும் அங்கே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று அவங்க ஏற்றுக்கொண்டால் தான் இஸ்லாம் சம்பூர்ணமாகும். எனவே தான் இன்றைய காலத்தில் சில மக்கள் இருக்கிறார்கள், அவங்க குர்ஆனை மட்டும்தான் எடுத்துக்கொள்வாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு ஹதீஸ் எல்லாம் தள்ளுவாங்க. இவங்களுடைய எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் எனவே தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை பின்பற்றுவது கட்டாய கடமை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், எனக்கு குர்ஆனை பின்பற்றுவாங்க அதை பார்க்கணும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லு அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல். அப்போ எப்படின்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஒரு பிரச்சனை வர அபூபக்கர் சித்திக்னுடைய காலத்தில் பிரச்சனை வருது. எப்படின்னு சொன்னால் ஜக்காத்தை எடுக்க வேண்டியது வந்து ரசூலுல்லாஹ் தான் எடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்லுவாங்க. மக்களுடைய ஜக்காத்தை எடுத்து பகிருங்கள்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தான் அந்த வஹி செய்தியை அல்லாஹ் அனுப்புகிறான். ரசூலுல்லாஹ் தான் அதை எடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னால அதை எடுக்கிறதுக்கு யாருக்கும் முடியாதுன்னு சொல்லி ஜக்காத்து கொடுக்க மக்கள் என்ன செஞ்சாங்க, பின்னுக்கால் வச்சுட்டாங்க. ஜக்காத் கொடுக்க ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை, அதனால நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லி அபூபக்கர் சித்திக்னுடைய காலத்தில் வந்து முதலாவது பிரச்சனை. அபூபக்கர் சித்திக் அல்லாஹ் தஆலா சொன்னா அப்படி அல்ல, அல்லாஹ்வுடைய வஹி அதை எந்த காலம் அதை செய்யணும். எனவே ஜக்காத்தை நீங்கள் கட்டாயம் கொடுங்கள் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க எல்லா பள்ளிவாசலுக்கும் எல்லா தேசங்களுக்கும் இடங்களுக்கும் அவங்கள்ட்ட அறிவித்தார்கள், ஜக்காத்தை பைத்துல் மாலுக்கு கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் நான் உங்களோட போர் செய்வேன். யாரோட? முஸ்லீம்களோட. யார் சொல்ல? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு அப்படி வந்ததுனால அந்த பிரச்சனைகள் பின்னால் காலத்தில் வந்து இப்போ சில மக்கள் அஹ்லுல் குர்ஆன் நான் குர்ஆனை மட்டும்தான் பின்பற்றுகிறோம் என்று வந்திருக்கிறார்கள் சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கைவிட்டு எவர்கள் அல்லாஹ்வை நெருங்க பார்த்தாலும் ஒரு நாளும் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ் எடுக்க மாட்டான். இப்லீஸ்க்கு நடந்தது அதே ஹிரிதான். இப்லீஸ்க்கு நடந்தது அல்லாஹ் சொன்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சுஜூது செய்ய சொல்லி எல்லா மலக்குகளுக்கும் அல்லாஹ் சொன்ன நேரத்தில் எல்லா மலக்குகளும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி ஃபஸ்ததுல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மாஊன இல்லா இப்லீஸை செய்யல, இப்லீஸ் சுஜூது செய்யல.
இப்லீஸ் அல்லாஹ்வோட பேச போனேன். இப்லீஸ் அறிவை போட்டு அல்லாஹ்வோட வாதாட போனேன். கடைசி வச்சு இப்லீஸ்க்கு தான் எல்லா லானத்தும் வந்து சேர்ந்தது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் தன்னுடைய ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதை அல்லாஹ் விரும்புகிறான். அப்படி விரும்பித்தான் அப்படி செய்தால் தான் இஸ்லாம் சம்பூர்ணமாகும். எனவேதான் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி பின்பற்றுவோம் என்பதில் சஹாபாக்கள் மூலமாக நாம் பார்க்கிறோம். சஹாபா பெருமக்கள் எப்படி ரசூலுல்லாஹ் பின்பற்றினார்களோ அந்த பின்பற்றுதலை தான் தாபியங்கள் செய்தார்கள், தபழ தாபியங்கள் செய்தார்கள். இவ்வாறு பரம்பரையாக வந்தவர்கள் சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய அன்பை விரும்பிய பொழுது அல்லாஹ் என்ன செய்ய, நீங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி. நபி அல்லாஹ் சொல்லுகிறான் சஹாபாக்கள் எப்படி, நீங்கள் அல்லாஹ் குன்து துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் விரும்புகின்றவர்களா, அல்லாஹ்வை ஒப்பு வைக்கின்றவர்களா இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்றுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றினார்கள். பின்பற்றியது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அப்படி உயிருக்கு உயிராக அவர்கள் நேசித்து அவனுக்கு அந்த கண்ணியத்தை கொடுத்தார்கள். இதுதான் மிக முக்கியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் 2 சஹாபாக்கள் ஹலாக்காக போனார்கள் என்ற செய்தி வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் 2 சஹாபாக்கள், அதுவும் லேசுப்பட்ட சஹாபாக்கள் அல்ல, 2ம் பெரும் கொண்ட சஹாபாக்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே இருந்த சஹாபாக்கள். ஈமான், முழு உலகத்து மக்களின் ஈமானையும் அந்த சஹாபியுடைய ஈமானையும் நிறுத்தி பார்த்தால் அந்த சஹாபியுடைய ஈமான் தானே பாரமாகுமே. அப்பேற்பட்ட சஹாபியும் எனக்கு பின்னால் நபி வரமாட்டார்கள், அவ்வாறு நபி வருவதாயிருந்தால் அவர்களாக இருக்கும் என்று இன்னொரு சஹாபி சொன்னாங்களே, அது உண்டு. முதலாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, அடுத்தது உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. இந்த 2 பேர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சபையில், அதாவது சத்தங்கள் உயர, அது மார்க்கத்துக்காக அவங்க பேசினது. அவங்க பேசினது அவங்க சொந்த பேச்சு அல்ல. அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு தமீம்களுடைய கூட்டத்தில் வந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு 3 சில நாட்களாக பயிற்சி பெற்றுவிட்டு அவங்க போகின்ற சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இவங்கள் ஒரு தலைவரை நியமிக்கலாமே என்று. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல ஒரு விஷயம் தானே, தலைவரை நியமிக்கலாம். உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு தலைவரை செல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு தலைவரை செல்ல, பேச்சுவார்த்தை அதிகமாகி ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் 2 பேர்களும் சத்தமாக பேசிவிட்டார்கள். யார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் பேச ஆரம்பித்த பொழுதுதான் அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத் வருகிறது. லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸவ்த்தின் நபி. நபிக்கு முன்னால் உங்கள் சத்தங்களை உயர்த்த வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றார். இது குர்ஆன் செல்லுது, இது குர்ஆன் செல்லக்கூடியது. லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸவ்த்தின் நபி. நீங்க நபிக்கு முன்னால் உங்களுடைய சத்தத்தை நீங்கள் அதிகமாக்கி பேசினால், கௌரவம் இல்லாமல் பேசினேன். அவங்க கௌரவமான சஹாபாக்கள் தான், ரசூலுல்லாஹ்வுக்கு உஷரை கொடுப்பாங்க. ஏதோ சந்தர்ப்பத்தில் பேச்சுவார்த்தை அவங்க அறியாமல் சத்தம் கூறிட்டு, அல்லாஹ் அதை விரும்பல. அல்லாஹ் சொல்லு, நீங்கள் அவ்வாறு சத்தமிட்டு பேசினால் உங்களுடைய அமல் எல்லாம் அழிஞ்சு வைக்கிறோம். நீங்கள் அறியாமலே, உங்களுக்கு தெரியாமலே உங்களோட அமல் எல்லாம் அழிஞ்சு வைக்கிறோம். அந்த அளவுக்கு அல்லாஹ் எச்சரிக்கிறான்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலே வைத்த கௌரவத்தை அல்லாஹ் விரும்புகிறான். நபியின் மீது அப்படி கௌரவத்தை வைப்பதை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால சப்தங்களை உயர்த்தாமல் இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான். எனவேதான் அவங்க மஜ்லிஸ்ல இருந்தாலும் கௌரவமாக நடந்து கொள்ளணும். அவனோட மஜ்லிஸ்ல கௌரவமாக பேச்சுவார்த்தை எல்லாம், பேச்சு ஒன்றுமே பேசப்படாது. அப்படி எதில் தேவைப்பட்டால் சைக்கினை மூலமாகவும் அதபுகளை மிக ஒழுக்கங்களை நாம் நடப்போம் என்றால் அது அல்லாஹ்வுடைய அன்புக்கு பாத்திரமான இடமாக மாறுகிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கும் இடமாக மாறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஜ்லிஸை அவ்வாறு கௌரவம் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். சஹாபாக்கள் இதுதான் பார்த்தார். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால இப்படி இருந்த ஒரு சஹாபி, நீண்ட ஒரு ஹதீஸ், இன்னொரு சஹாபி, அதாவது சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வளமையா சத்தமாக அவங்க பேசக்கூடியவங்க தான். அவங்க அந்த மஜ்லிஸ்ல இருந்தாங்க. அவங்க மஜ்லிஸ்ல இருந்து அவங்க சத்தமாக, அதாவது ரசூலுல்லாஹ் சென்ன செல்லுக்காக வேண்டி என்ன செய்தாங்க, அவங்க சில வசனங்களை அவங்க சத்தமாக பனு தமீம்களை பேசி காட்டினார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது அவங்க பேச்சு ஊற்றிருந்து கொண்டு அழுது இருந்தாங்க 2-3 நாளா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், சாபித் இப்னு கைஸை ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் மஜ்லிஸ்லே காணவில்லையே, அவங்களை போய் பார்த்துட்டு வாங்கன்னு போயிட்டு சாபா போயிட்டு பார்த்தேன்னு சொன்னா அவங்க வீட்டுக்குள்ள முடங்கி கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாங்களா. ஏன் நீங்கள் அழுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை விசாரித்தார்கள், உங்களை அழைத்து வர சொன்னாங்க.
உடனே அவங்க அழுது கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்களே, ஏன் நீங்க அழுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், நான் தாங்களுக்கு முன்னால் சத்தமிட்டு நான் பேசியிருக்கிறேன், நான் தாங்களுக்கு முன்னால் சத்தமா ஹுத்பா ஓதியிருக்கின்றேன். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் அது விரும்புகிறான் இல்லையே, நான் ஒரு பாவியாவிட்டேனே, என் நன்மை எல்லாம் அழிஞ்சு போய்விட்டது யா ரசூலல்லாஹ் என்று என்னுடைய கவலையோ கவலை என்று அவன் கவலையை தெரிவித்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இல்லை இல்லை, நீங்கள் அது சப்தமாக தான் ஹுத்பா ஓதணும், மக்களுக்கு விளங்கத்தான் சத்தமாக ஓதணும், அது பிரச்சனை இல்லை. வீணான சில பேச்சுகள் சபையிலே உயர்வதைத்தான் அல்லாஹ் விரும்பவில்லை. எனவே தேவையான விஷயங்கள் நீங்க ஹுத்பா ஓதுவது, சத்தமா பாங்கு சொல்லுவது, அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஷரீஃபை சத்தமா ஓதி காட்டுவது, இதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. நான் செல்ல வந்த என்னன்னு சொன்னா, பாருங்க சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பயந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அன்பு வைத்த சஹாபா பெருமக்களுக்கு சஹாபாக்களுடைய வாழ்க்கை படி. அப்ப அது ஒரு வசனத்து. இரண்டாவது வசனம் அல்லாஹ் சொல்லி எப்படி சொன்னால், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி, அதாவது அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத், நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தையும் கொடுங்கள். இது ரெண்டும் ஒன்றுக்கு வந்த வசனம். இது ஒரு மனுஷருக்கு நல்ல படம் இருக்குது, செல்வம் இருக்குது, அவர் தொழுகை நிலைநாட்டுகிறாரு, ஒரு தொழுகை விடுகிறார் இல்லை, தொழுகை விடுகிறார், ஆனால் என்ன செஞ்சு வருகிறாரு, ஜகாத்தை கொடுக்கிறார் இல்லை என்று அல்லாஹ் தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லாஹ் தொழுகை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்லைன்னு சொன்னா அவர் ஜகாத்தை கொடுக்கிறாரு, அவர் தொழுகிறார் இல்லைன்னு சொன்னா அந்த ஜகாத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். நாங்கள் இது செஞ்சாலும் நாங்கள் இங்கே இப்போ இந்த மஜ்லிஸ்க்கு நாங்கள் பணங்களை செலவழிக்கிறோம், உணவு கொடுக்கிறோம், நாங்கள் அதாவது எங்களுக்கு கஷ்டப்படுகிறோம், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தில் போய் சேர வேண்டும். இதுதான் உண்மையான இஹ்லாஸ். அப்பதான் அவனுக்கு பிரயோஜனம் வரும் கியாமத்தினால். அது இல்லை என்று சொன்னால் அதெல்லாம் வீணான தூசிகள் போல் பறந்து போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அவைகளை கபூல் செய்து கொள்ள வேண்டும். செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும், நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சதகாக்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்திகள் நன்மைகளாக அல்லாஹ் எழுதி வைக்க வேண்டும். கியாமத்தினால எங்களுக்கு அது பரிபூர்ணமாக அல்லாஹ் அதை தர வேண்டும். அதுதான் எங்களுக்கு உண்மையான இஹ்லாஸ். அப்ப ஒரு மனிதன் என்ன செய்கிறான், தொழுகிறான், ஜகாத் கொடுக்கிறான் இல்லை. இது ரெண்டையும், அதான் ஒரு மனிதனுக்கு தொழுகிறான், அவன்கிட்ட பணம் இருக்குது, பணம் இல்லாத ஜகாத் கொடுக்க மட்டும் இல்லை. ஒருத்தன் 5 நேரம் தொழுகிறாரு, பணமும் இருக்குது, செல்வம் இருக்குது, அவர் என்ன செய்கிறாரு, தொழுகை நல்லா செய்கிறாரு, ஜகாத்தை என்ன செய்கிறாரு, முள்ள அடிச்சு கொள்கிறாரு, கொஞ்சத்தை வெளியாக்கிட்டு மதத்தை பிடிச்சு கொள்கிறார். அப்படி இல்லை. அல்லாஹ் சென்ற அந்த ஜகாத்தை அவர் பரிபூர்ணமாக வெளியாக்கினால் அவர் உண்மையான மனிதன். அல்லாஹ் அது ரெண்டையும் நிலைநாட்டுகின்ற பொழுது அல்லாஹ் இடத்துல அவன் ஒப்புக்கொள்ளப்பட்ட மனிதனாக மாறுகிறான். மூன்றாவது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது, அனஷ்குர்லி வலி வாலிதை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லு, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அல்லாஹ் சொல்லு, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அப்போ 5 நேரம் தொழுவது அல்லாஹ்க்கு நன்றி. அதுபோல் நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறோம், அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு. இது போன்று அல்லாஹ் செய்த நிஅமத்துகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருக்க வேண்டும். இது அல்லாஹ் விரும்புகிறான். அதோடு அல்லாஹ் சொல்கிறான், வலி வாலிதை, உங்களுடைய பெற்ற உங்களுடைய தாய் தந்தைகளுக்கு நன்றி நன்கரம் செய்யுங்கள். அப்போ ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய பொறுத்து எல்லாம் செய்த தன்னுடைய பெற்ற தாய் தகப்பனை திரும்பி பார்க்கிறார் இல்லை, அப்போ அல்லாஹ் அதை ஏற்றுக்கோரில்லை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இரண்டும் சரியாக வர வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அழகாக உணர்த்தினார்கள். எனவேதான் இது மிக முக்கியமான விஷயம். எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வழிபட்டு ரசூலுல்லாஹ் வழிபடுவது, அதுபோல் தொழுதவர்கள் பணமுள்ளவர்கள் தன்னுடைய ஜகாத்தை வெளியாக்குவது, ஏழை வரிகள் மக்களுடைய அதாவது கைகளை போய் சேர வேண்டும். அதனால் வரக்கூடியது அல்லாஹ் தஆலா அவனோட வாழ்க்கையில பர்க்கத் அல்லாஹ் செய்வான். அதாவது அவனுடைய ஒரு நாளும் வியாபாரங்களோ செல்வங்களோ குறைஞ்சு போகாது. அடுத்தது அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செய்த ஒரு மனிதன் தன்னுடைய பெற்ற தாய் தந்தைகளுக்கும் அவன் அதாவது சுக்கூர் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான். இதுல நீங்க ஒன்றை விட்டுட்டு ஒன்று செஞ்சா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இரண்டும் நடைபெற வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் விரும்புகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல சஹாபா பெருமக்கள்ல தன் ஒரு தாயுடைய விஷயத்துல, அதாவது அல்கமா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு சக்கராத்துடைய வருத்தம் வருகிறது. அவங்க சக்கராத்து வருத்தம் வந்த நேரத்தில், அதாவது கலிமா நாவுக்கு வருவதில்லை, கலிமா நாவுக்கு வருவதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி போகிறது, யா ரசூலுல்லாஹ், இவ்வாறு சக்கராத்துடைய வருத்தத்தில் இருக்கக்கூடிய சஹாபிக்கு அதாவது நாவுக்கு கலிமா வருவதில்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்கள் அனுப்பினார்கள். ஒன்று பிலால் ரலியல்லாஹு தஆலா, அடுத்தது இன்னொரு அம்மார் ரலியல்லாஹு தஆலா போன்ற ஒரு சஹாபியை அனுப்பினார்கள். 2 சஹாபாக்களும் வைத்து அங்கே அவங்களும் பார்க்கிறார்கள், அவங்க ஷஹாதா கலிமா நாவுக்கு வருவதில்லை, ஏதோ அவங்க சக்கராத்து இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்துட்டு கேட்டாங்களாம், அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது உலகத்தில் சஹாபாக்கு அப்படி நடக்க இல்லை, ஆனாலும் இது முழு உலக மக்களுக்கும் ரசூலுல்லாஹ் காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு உபதேசம்.
கேட்டாங்களாம், இந்த சஹாபியுடைய தாய் இருக்கிறார்களா? ஆம் இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்? அவங்க வயோதிகமாக வேறு ரூட்ல இருக்கிறார்கள். அவங்கள கொஞ்சம் நாங்கள் கூப்பிட்டா அழைச்சி வாங்கினாங்க. உடனே போயிட்டு சொன்னாங்களாம், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை கூப்பிடுகிறார்கள் என்றாங்க. உடனே அந்த தாய் அதாவது மிகவும் முதுமையான தாய் வந்து கொள்ள முடியாது. அப்படியே அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் தாங்கள் என்னை அழைத்தீர்களா? ஆம். இது உங்களுடைய மகனா? ஆம் யா ரசூலுல்லாஹ். உங்களுடைய மகனார் உங்களோட எப்படி நடந்து கொண்டார் கேட்டாங்களாம். யா ரசூலுல்லாஹ், என் புள்ள என்னோட நல்ல இறக்கமாக தான் இருந்தார். என் புள்ள என்னோட நல்ல இறக்கமாக எனக்கு நல்லா என்னை பார்த்து கொண்டு என்னுடைய வேலை வெட்டிகளை செஞ்சு கொண்டு மிகவும் அன்பாக தான் இருந்தேன் யா ரசூலுல்லாஹ். ஆனா திருமணம் முடிச்சதன் பின்னால் என்னை திரும்பியும் பார்க்கவில்லை யா ரசூலுல்லாஹ். என்னை திரும்பியும் பார்க்க நான் என்ன செய்கிறேன், நான் கஷ்டப்படுகிறேனா, தின்கிறேனா, குடிக்கிறேனா, என்னுடைய மனசு அப்படி நொந்து போய்விட்டது யா ரசூலுல்லாஹ். உங்களுடைய பிள்ளையை நீங்கள் மன்னித்து விடுங்கள் யா ரசூலுல்லாஹ். எனக்கு அப்படி மன்னிக்கக்கூடிய மனம் வருவதில்லையே, என்னால் மன்னிக்க முடியாது, அவ்வளவு என்னுடைய மனசில் வந்து விட்டது யா ரசூலுல்லாஹ் என்ற பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், சஹாபாக்களே, இந்த சஹாபி நாளை கியாமத் நாளில் அதாவது மிகவும் கஷ்டப்பட போகிறார், அல்லாஹ்வுடைய நெருப்பிலே அவர் பற்ற வைக்கப்பட போகிறார், வேதனைப்பட போகிறார் தாயுடைய சாபத்தினால. எனவே நாங்கள் இவர்களை பூமியிலே பதிச்சு போடுவோம் என்று சொல்லி எல்லாரும் விரை எடுத்துக்கொண்டு வாங்கினாங்க. பெருமான சரஸ் விரையை கொண்டு வாருங்கள், இவரை நாங்கள் அதிலே வைத்து பத்தி வச்சு போட்டால் அதாவது அந்த வேதனை கொஞ்சம் குறைஞ்சு போகுமே சொல்லி. உடனே அந்த தாய் பார்த்தார்களா, கேட்டாங்களா, யா ரசூலுல்லாஹ், என் மகனை பத்து வைக்க போறீங்களான்னு கேட்டாங்க. ஓ, உங்களுடைய பிள்ளை செஞ்சு நீங்க மன்னிக்கிறச்சுன்னா களிம எல்லாம் மூத்தாயிடுவார். இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் என் பிள்ளையை மன்னிச்சு விட்டேன், எப்படி அப்படி செய்வேன், தாய் அப்படி இறக்கமா மன்னிச்சு விட்டேன்னு சொல்லி உடனே பெருமானா சொல்லாங்க. அப்பதான் அவங்கள்ட்ட நாவலி தஷதுல்லா இல்லா இல்லல்லாஹு கலிமா வந்துட்டு அவனுடைய வஃபாத் அழகா இருக்குது. அப்ப பாருங்க, எந்த அளவுக்கு தன்னுடைய தாய் தகப்பர்களை ஒரு மனிதன் நொந்து அவங்களை நோக வச்சு வருத்தப்படுத்தினால் நாளைக்கு சக்கராத்துல கண்டுகொள்வாங்க. நல்லா பாதுகாக்க வேண்டும். எனவேதான் இவைகளை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் சஹாபாக்களுக்கு அடி கொடுத்து மார்க்கத்தை சம்பூர்ணப்படுத்தி மிக ஒழுக்கம் நிறைந்த ஒரு மார்க்கம் சமூகமா முஸ்லிம் சமூகத்தை சொல்றாங்க ஆக்கு கொடுத்து எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்லவர்களை நாம் வாழ வேண்டும், நல்ல பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும், உண்மை பேசக்கூடியவர்களாகவும், முதியோர்களை கண்டால் கௌரவம் செய்கின்றவர்களாகவும், முதியோர்கள் சின்னவர்களை கண்டால் அன்பு காட்டக்கூடியவர்களாகவும் இருக்கும் ஒரு சமுதாயம் நிச்சயமா அழகான சமுதாயமாக மாற்றினதை சந்தேகமில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பாவங்களை மன்னித்து அல்லாஹ் இருலோகத்தில் ஜெயபெறக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.